மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து சின்ன ஒரு கிளாஸ் இருக்க போல. என்ன கிளாஸ்னால் க்ரியேட்டிவ் கிளாஸ். ரொம்ப ஈஸியாக எவ்வளோ யார் வேணாலும் பண்ணலாம், அஃபோர்டபுளான ஒரு இதை வச்சு பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கு சிம்பிளாக காமிக்கிறோம். வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா இது ஒரு மெத்தட். நிறைய மெத்தட் இருக்குது. பல்லுவை வந்து ப்ளீட் பண்ணுறது வந்து நிறைய மெத்தட் இப்போ கொண்டு வந்துருக்காங்க. நிறைய சாதாரணமாக நம்ம எப்பயும் போல சாரிக்கு வைப்போம்ல கையை வச்சு அப்படி கொண்டு வந்துருக்காங்க. இப்படி கொண்டு வந்துருக்காங்க. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். அந்த மெத்தட் கொண்டு வந்துருக்காங்க. நிறைய ரொம்ப ஈஸி. நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லோரும் எப்படி வைப்போம், சாரி இப்படி கை வச்சு தான் வைப்போம். எத்தனை மெத்தட் வந்தாலும் இதை அடிச்சுக்க முடியாது. ஸோ இதையும் சொல்லிக் கொடுக்குறேன். தென் இதையும் தெரிஞ்சுக்கணும். எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணும். ஃபஸ்ட்டு பல்லுவை வந்து பேக் சைடு திரும்பி போட்டுக்கிறேன். ஒரு மடிப்பு நமக்கு தேவையான அளவு இன்ச்சஸ் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன நீடடோ, இது வந்து நான் யாருக்கு எடுக்கிறேன் இந்த கிளாஸ்னால் ஃபேமிலி உமனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்லர் போயோ இல்லை வேறு யாரையாவது கொடுத்தோ பண்ணுறதுக்கு இது அவங்களாவே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி சொல்லிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையான மெஷர்மெண்ட்டு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இப்படி போட்டுக்கோங்க. அடுத்து இந்த சைடில் இருக்கிற இந்த மடிப்பில் இப்படி வச்சுக்கணும். அதாவது அயன் பண்ண மடிப்பு, அயன் பண்ண மடிப்பில் இப்படி வச்சுட்டு அடுத்தது ஒரு மடிப்பு. கையை நான் வச்சுருக்க மாதிரி இது வந்து 2 பேர் சேர்ந்து தான் பண்ண முடியும். இல்லை நான் வந்து நானாகவே பண்ணிக்குவேன். ஜஸ்ட்டு சொல்லி கொடுக்குறதுனால எப்படி நான் அதாவது இந்த லாஸ்ட் எட்ஜை மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதையும் பாதியாக மடிச்சுக்குவோம். அப்படியே இருக்கிறத இப்படியாக மடிச்சுக்குவோம். ஐயணுன்றதுக்காக எக்ஸ்ட்ராவாக அயன் கொடுக்குறேன். இதையும் ஃபாலோ இதையும் பாரு. இவ்வளோ ஷார்ட்டாக வந்துடணும். இந்த மடிப்பு வந்து அழகாக வந்துருச்சா? மடித்ததுக்கப்புறம் இந்த மடிப்பு பேக் சைடும் அள்ளி வாங்கிக்கணும். ஏன்னா 4 இன்ச்சு வச்சுட்டு இது வந்து இந்த ஒரு இன்ச்சு பல்லு எவ்வளோ? பல்லு 46 42 ஒருத்தரோட ஹைட்டை பொறுத்து அந்த இது மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துக்கணும். கஸ்டமரோட மெஷர்மெண்ட். செஸ்ட்டு 17 செஸ்ட்டு. இன்னும் அளவு எடுத்தோம். அந்த அளவு குழந்தை இது வரைக்கும் எடுக்கணும். இங்கேருந்து இது வரைக்கும். ஆமாம், நம்ம இங்கே வரைக்கும் 17. நம்ம இது எக்ஸ்ட்ராவே பண்ணியிருக்கோம். ஸோ
அந்த உள்ள சொருகிற அளவை விட்டுட்டு நம்ம அடுத்த மடிப்பு வைக்கணும். இந்த மடிப்புக்கு அங்கே ஒரு பின் போட்டுக்கணும் அளவு இது. இங்கேருந்து எடுத்துக்கோங்க பின். இதுதான் இந்த இங்கே லீட் எடுக்கணும். இப்போ வந்து நம்ம எவ்வளோ இருக்கணும் இவ்வளோ தான் இருக்கும். சிலருக்குலாம் நிறைய இருக்கும். சாரி இப்போலாம் வந்து இவ்வளோ தான் வருது. ஸோ இதை எடுத்துக்கிறோம் நம்ம. இப்போ நான் இப்படி எடுக்கணும். லாஸ்ட்லேருந்து எடுக்கணும். இதை ஒரு இது வச்சுட்டு அடுத்த மணிக்கு எடுக்கணும். ½ இன்ச் அப்புறம் பாதியாக கூட வச்சுக்கோங்க. அதாவது சின்ன சின்னதாக எடுக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, குறைஞ்சது 10 பீட் இருக்கலாம். 10 இருக்கணும். ஏன் ஒரு 7-8 இருக்கணும். 7 இருக்கணும் குறைஞ்சபட்சம். நம்ம செஸ்ட்லேருந்து எடுத்த சுற்றளவும் ஓகே, ஹிப்லேருந்து எடுத்த சுற்றளவும் பேலன்ஸ் இருக்கிற அந்த இதை தான் பீட்ஸ் வச்சுருக்கோம். ஓகே. ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சு. இதுவும் இந்த பக்கம் பார்த்துருக்கணும், இதுவும் இந்த பக்கம் பார்த்துருக்கணும். இப்படி கிளிப்பு போட்டுட்டு அந்த எண்டில் எடுத்தால் கரெக்டாக வரும். இந்த மாதிரி இப்போ கரெக்டாக வச்சு எடுக்கணும். இதை வந்து அப்படியே பேக் சைடு திருப்பி போட்டாச்சு. முந்தி அந்த ஹிப் சைடு பார்ட் எடுத்து இந்த பக்கம் போட்டாச்சு. ஓகே, இந்த பக்கம் மடிப்பு நம்ம இந்த ஏன் சைடு டேர்ன் பண்ண மாதிரி இருந்துச்சு இந்த மடிப்பு. அதான் அந்த சைடு நான் டேர்ன் பண்ணிட்டேன். ஓகே, ஆப்போசிட் சைடு நான் டேர்ன் பண்ணேன். என்ன பண்ணுறேன், நம்ம ப்ளீட்லாம் எடுத்ததுக்கப்புறம் அயன் பண்ணதுக்கப்புறம் இந்த மடிக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு கீழே ஒரு விரல் சைஸ்க்கு இந்த அளவுக்கு இருக்கு. அந்த பக்கம் போயிடக்கூடாது. செகண்ட் மடிப்பு புரியுதா? ஓகே, கொஞ்சம் கீழே வரணும். நெக்ஸ்ட்டு முந்தியே நம்ம பக்கம் மேலே போட்டுக்கேன். அந்த பல்லுவை வந்து நம்ம மேலே போட்டுக்கணும். மேலே போட்டுட்டு என்ன பண்ணணும், நமக்கு எவ்வளோ வேணும், இந்த அளவுக்கு வேணும். ஓகே, இந்த அளவுக்கு இந்த அளவை எடுத்து கையை வச்சுக்கணும்.